بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فخرج منها خائفا يترقب قال رب نجني من القوم الظالمين. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத்தும் மின் அதபில் அரப் என்ற கிதாபை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் பாடங்களை நாம் அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றின் பின் ஒன்றாக வரிசையாக படிக்கிறோம். அந்த வரிசையிலே இப்பொழுது நாம் அல் முக்தாராத் என்ற பாடத்தினுடைய என்ற கிதாபினுடைய 6ஆம் பாடம், அதாவது நமக்கு நம்முடைய வரிசைப்படி 6வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இங்கும் நாம் மேலிருந்து பேசப்பட்ட ஹஜ்ரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பாடங்களை பற்றித்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுர்கான், சூரத்துல் கஸஸில் வரக்கூடிய அந்த ஆயத்துகளுடைய வரிசை, அதனுடைய 3வது பகுதியை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த சேவை, இந்த ஒரு இல்மினுடைய தெளிவு என்பது நமக்கு தகீப் நிறுவனத்தின் சார்பாக கிடைக்கிறது. அல்லாஹு தஆலா அதனுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பானாக. மேலும் இது போன்ற நன்மையான காரியங்களில் நாம் ஒன்று சேருவோம், அதன் பக்கம் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். ஆதரவு என்பது பொதுவாக நம்முடைய துவாவை முதல் ஆதரவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதேபோல் நம்முடைய முடிந்தால் உடலால், அதே போன்று சிந்தனைகளால் எவ்வளவு முடியுமோ நம்மால் இதற்குரிய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். அதோடு மிக முக்கியமான ஒரு ஒத்துழைப்பான பொருளாலும் நாம் என்ன செய்யலாம். இதற்கு ஏனென்றால் பெரிய ஒரு சேவை நிறுவனம், அல்லாஹ் அக்பர். பெரும் பெரும் கிதாபுகளை, மக்களுக்கு தீனுடைய கிதாபுகளை எளிதான முறையிலே தேவையான அந்த தர வரிசையிலே மிகவும் இலகுவாக புரிந்து கொள்ளும்படியாக உஸ்தாத்மார்கள், மாணவர்கள், ஆசிரியர் எல்லோருக்கும் இலகுவான முறையிலே கற்றுத்தருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இது இந்த நிறுவனத்தின் மூலம் நம்ம நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதற்காக நம்மால் முடிந்த நன்கொடைகளை, ஆதரவுகளை தர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதிலே நம்மால் முடிந்த அளவிற்கு நம்முடைய நன்கொடைகளை செலுத்தி அல்லாஹுடைய திருப்தி, பொருத்தத்தை அடைந்து கொள்வோமாக. அதேபோல் QR ஸ்கேனர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமும் நம்முடைய ஹைராத்துகளை கொடுத்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியங்களை நமக்கு மென்மேலும் தந்தருவானாக. பாருங்கள், இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதே போல சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றித்தான் இங்கு பார்க்க போகிறோம். அவர்கள் அந்த பாடத்தினுடைய 3வது பகுதி, அதாவது நாம ஒரு பாட்டா பார்த்து வந்தோம். இப்ப 3வது பாட்டு, அந்த ஆயத்துகளுடைய தொடரின் 3வது பாட்டை நாம் பார்க்க போகிறோம். அதிலே அல்லாஹு தஆலா கூறியிருக்கக்கூடிய பலாகத்துடைய முறைகள், அதனுடைய தெளிவுகளைத்தான் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்பாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தலைப்புல 2 விஷயங்கள் பார்க்க போறோம். அங்க ஒவ்வொன்று ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிலை முதல் இன்னொன்று வரை. அடுத்ததாக முதலாவது தாயின் மடியிலிருந்து அரண்மனை, எதிரியின் அரண்மனை வரை என்பதாக பார்த்தோம். அடுத்ததாக பால்குடி முதல் பயந்து ஓடுதல் வரை என்ற தலைப்பிலை பார்த்தோம். இப்பொழுது 3வதாக ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டுவது முதல் ஆடுகளை மேய்க்கும் வரை, இந்த விஷயங்களை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்தவர்களாக ஊரை விட்டு வெளியேறாங்க. அதாவது சொல்லியாச்சு, நீங்க ஊரை விட்டு வெளியேறி விடுங்கள், உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது என்பதாக ஃபிரௌனுடைய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய, ஃபிரௌனுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு மூமினான மனிதர் தெளிவான முறையில் சொல்லிவிட்டார்கள். அதை கேட்டவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து பயந்த நிலையிலே வெளியேறுகிறார்கள். ரப்பிட்ட கேட்டுட்டே தான் போறாங்க. இவ்வளவுதான் பவ்யமாக பக்குவமாக கிளம்பினாலும் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் முடியாது. துவா என்பது மிக அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது.
அந்த துவாவை செய்த வண்ணமாக கிளம்புகிறார்கள். மதியனுடைய அந்த திசையை நோக்கி தான் புறப்படுறாங்க. அவங்களுக்கு வழியும் தெரியாது, எதுவும் தெரியாது. இருந்தாலும் ரப்பின் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக கிளம்பி செல்றாங்க. அதே போல அல்லாஹ்வுத்தாலா அவங்களுக்கு வழியும் காட்டுகிறாங்க. அப்ப அங்க போனதுக்கு பிறகு முதலாக அவர்கள் அந்த ஆட்டு தடாகம் கிணற்றுக்கு அருகாமையில் தான் செல்கிறார்கள். அங்கு பார்க்கின்றார்கள் மக்கள் எல்லாம் தங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீரை புகட்ட வர கொள்ள இது போன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு இரு பெண்மணிகள் மட்டும் தனியாக நிற்பதை பார்க்கிறார்கள். அவளும் கேட்கிறார்கள், மா ஹத்துபுகுமா, ஏன் நீங்க 2 பேரும் தண்ணி புகட்டாம நிக்கிறீங்க, ஆடுகளை ஏன் பிடிச்சி வச்சுக்கிறீங்க? அவங்க சொல்றாங்க, இவர்கள் எல்லாம் வந்து புகட்டிட்டு போனதுக்கு பிறகுதான் நாங்க புகட்ட முடியும். ஏன்னு சொன்னா அவங்களெல்லாம் ஆண்கள் பலசாலிகள், அவர்களோடு நெருக்கி கொண்டு நாங்கள் தண்ணீர் புகட்ட விரும்பவில்லை. சரி, எங்க வீட்டுல ஆண்கள் வரல அப்படிங்கிறத நீங்க யோசிக்கலாம்னு சொன்னா, எங்களுடைய தந்தை வயதானவராக இருக்கிறார், அவரால் வந்து இதெல்லாம் செய்ய முடியாது என்று சொன்னவுடன் இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு இரக்கத்தை ஏற்படுத்துகிறது. கருணை, இரக்கம். அவர்களே பரிதவிப்பில, அவங்களே எப்படி இருக்கிறாங்க, ஒரு நெருக்கடியில மிகப்பெரிய சிக்கலில் இருக்கின்றார்கள். இதுதான் நபிமார்களுடைய உயர்ந்த குணம். நாமெல்லாம் நெருக்கடியில் இருக்கும்போது யாருக்காவது உதவினா நானே சிக்கல்ல இருக்குன்னு தான் நம்முடைய எண்ணங்கள் தோன்றும். ஆனால் நபிமார்களுடைய தன்மையை பாருங்க, அவ்வளோ ஒரு நெருக்கடியான நிலையில கூட என்ன செய்யறாங்க, அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உதவியை செய்யறாங்க. அதுவே அவர்களுக்கு பெரும் ஹைராக அமைந்து விடுகிறது. ஆனா அவங்க செய்த நோக்கம் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் செய்கிறார். செஞ்சுட்டு என்ன செய்யறாங்க, அவங்க கேட்ட துவா நமக்கு தெரியும். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் என்று அல்லாவிடம் மன்றாடியவர்களாகத்தான் அந்த துவாவை, அந்த உதவியை செய்து முடிக்கிறாங்க. அவர்கள்ட்ட எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்கல. இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ அந்த பெண்மணி 2 வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்றாங்க. வழக்கமா வர டைமை விட இங்க தண்ணீர் போட்டது ஆரம்பிச்சாச்சு. 2 ஆடுகளுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் புகட்டி என்ன செஞ்சாங்க, அனுப்பி வச்சுட்டாங்க. இப்ப வீட்டுக்கு போன உடனே அவங்க சீக்கிரம் போயிட்டாங்கன்ற ஒரு எண்ணம் தந்தைக்கு தோன்றுகிறது. கேட்கிறார், எப்பொழுது வழக்கத்துக்கு வர்றதுக்கு மாற்றமா சீக்கிரம் வந்துட்டீங்களேன்னு சொன்ன உடனே அந்த பெண்மணிகள் தெளிவாக சொல்கிறார்கள், இது இப்படி நடந்துச்சு என்று சொன்ன உடனே, அப்படி ஒரு நபரா, நிச்சயமாக அவர் நமது ஊரை சார்ந்தவராக இருக்க முடியாது என்ற விஷயத்த அதில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர் உணர்ந்து அவரை போய் கூட்டுவாங்கன்னு சொன்னாங்க. கூட்டுவாங்கன்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி வர்றாங்க. அந்த பெண்மணி வரக்கூடிய அந்த நிலையை அல்லாஹு தஆலா அழகாக சொல்கிறான். இந்த 2 பேர்ல ஒரு பெண் தான் வர்றா. இந்த வரக்கூடிய அந்த முறையை அல்லாஹ் என்ன செய்வான், அழகான முறையில சொல்லுவான். அந்த பெண்மணி வரக்கூடிய வெட்கத்தோடு, இந்த பெண்ணுக்கு வெட்கம் என்பது இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை தெளிவா நம்ம முழு பெண் சமுதாயத்திற்கும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டான ஆயத். அதை அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விதமும் நயமும் மிகவும் எளிதானதாக இருக்கும். அது மட்டுமல்ல, வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடும் போது என்ன செய்யறாங்க, அவர்கள் எதற்காக வேண்டி கூப்பிடப்படுகிறார் என்ற விஷயத்தை சொல்லி அவனுடைய மனசுல சந்தேகம் அல்லது ஒரு வஸ்வாஸ் வகம் ஏற்படாத அளவுக்கு என்ன செய்யறாங்க, திருப்திப்படுத்தி கூப்பிடுறாங்க. அப்ப சொல்லி உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அலைஞ்சவொடனே அவங்க அங்க என்ன செய்யறாங்க, எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க. இப்ப அந்த பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய 2 தன்மை, அமானித தன்மையை சொல்றாங்க, அவளுடைய பலத்தையும் தன்னுடைய அந்த தந்தைக்கு எடுத்து சொல்றாங்க. ஆனால் நீங்க அவரை என்ன செய்யுங்க, வேலைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ சக்தியை பார்த்தவர்னா என்ன செய்யறாங்க, வேலைக்கு தகுதியான ஆள், அமானிதங்கிறதும் தேவைதான், முஆமலாத். அடுத்து இவர் அமானிதத்தை சரியாக நிறைவேற்றக்கூடியவர், அதே போல பார்வையை தாழ்த்தி கொண்டு வந்த விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அழகான சில நல்ல தன்மைகள், குணங்களை சொன்ன உடனே தந்தைக்கு என்னது, தன்னுடைய மகளையே திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவளிடம் சொல்லிவிடுகின்றார்கள். அதற்கு ஒரு பகரமாக, இந்த மகர் என்று சொல்றோம் அல்லவா, அங்க அதே முறை நீங்க 8 வருடம் எங்களிடம் வேலை செய்யுங்க, 10 வருடம் செஞ்சீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய தனித்துவம், உங்களுடைய தன்மையிலிருந்து உள்ளது, அதை நாம நிர்பந்தப்படுத்த முடியாது என்பதாக சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனா நாம உங்கள்ட்ட செய்யக்கூடிய இந்த ஒப்பந்தத்தையும் சரியான முறையில் நம்ம நிறைவேற்றுவோம், அது விஷயத்துல நீங்க எந்தவித பயப்படவும் தேவையில்லை, அல்லாஹ் தஆலா நம்ம, அதாவது நீங்க நல்லவராக தான் பார்ப்பீங்கன்னு சொல்லி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, சரி ரைட், உங்களுக்கு நமக்கு மத்தியில் நடந்த ஒப்பந்தம் நல்ல ஒப்பந்தமா இருக்கட்டும், அல்லாஹ் இதுக்கு சாட்சியாக இருக்கின்றான் என்று சொல்றாங்க. அப்படிதான் ஆடுகளுக்கு தண்ணீரை போட்டுட்டு அதே போல என்ன செய்றாங்க, கடைசியில ஆடுகளை மேய்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை, பொதுவாக நபிமார்களை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த நபியுமே ஆடு மேய்க்காமல் இருந்ததில்லை என்று சொன்னாங்க. தன்னையும் சுட்டி காட்டுங்கள், நானும் ஆடு மேய்த்திருக்கின்றேன் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இங்கு ஆடு மேய்க்கும் வரைக்கும் அவங்களுடைய ஒப்பந்தம் முடிஞ்சு அதுக்கப்புறம்
திருமணம் நடந்ததெல்லாம் அதற்கு பின்னால் உள்ள ஆயத்துகளில் வருகிறது. இதுவரைக்கும் கித்தாபுடைய ஆசிரியர் நமக்கு தெளிவான முறையிலே கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய இலக்கிய நயங்களை சுட்டி காட்டுகிறார். எனவேதான் இந்த ஆயத்துகளை முற்படுத்தி நமக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லாஹு தாலா மூசா அலை இஸ்லாம் அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து புரிந்து அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய உயர்வை தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் இதுல வரக்கூடிய ஆயத்துக்கள்ல வரக்கூடிய சில இடத்துல இலக்கியங்கள் அதுல அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய முறை சுருங்க சொல்லி சுருக்கமான வார்த்தைகளை சொல்லி விரிவான முறையில அதை நம்ம விளங்க வைக்கிறது. பார்த்தா வார்த்தைகள் சுருக்கமா இருக்கும், ஆனா அந்த விளக்கம் அதிகமாக இருக்கும். அது போன்ற விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கிறது. அதே போல் இதுல அல்லாஹு தஆலா அந்த அந்த பெண்மணியுடைய பேச்சு, அந்த பெண்மணி வந்த முறை, அதே மாதிரி இதுல 2-3 துவாக்களை நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. குறிப்பாக ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர் என்ற துவாவை ஒவ்வொருவரும் நாமும் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இது எல்லா நிலைக்கும் உதவக்கூடிய ஒரு துவாவாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த விஷயங்களை விளங்கக்கூடிய பாக்கியங்களை தந்தருவானாக. இதை புரிந்து ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான முறையில் செயல்படக்கூடிய தௌஃபீக்கையும் தந்து அருள்புரிவானாக. பாருங்கள், உள்ளே செல்லலாம். இன்ஷா அல்லாஹ் பாடத்தை பார்க்கலாம், விளங்கிக் கொள்ளலாம். அதில் உள்ள அதபுகளையும் படிப்பினைகளையும் புரிந்து செயல்படக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்து அருள்புரிவானாக. பாருங்கள், உள்ளே செல்வோம் பாடத்திற்குள் இன்ஷா அல்லாஹ். மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சென்ற பாடத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதர் மூசா அலை இஸ்லாம் அவர்களை எச்சரிக்கின்றார், நீங்கள் இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள் என்பதாக ஹஸரத் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு சொல்வதை பார்த்தோம். எனவே வெளியேறினார்கள் மின்ஹா, அந்த ஊரில் இருந்து. ஹாயிஃபை எத்தரக்கபு, பயந்தவர்களாக, எத்தரக்கபுல எதிர்பார்த்தவர்களாக, அதாவது எதிர்பார்த்து பயந்த நிலையிலே. எத்தரக்கபுல அந்த இடத்துல யாரும் நம்மை பிடித்துவிடக் கூடாது, யாரிடம் நாம் சிக்கிவிடக் கூடாது என்பதை ரொம்ப உற்று கவனித்தவர்களாக, உற்று எதிர்பார்த்தவர்களாக பயந்த நிலையிலே அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள். ஏன்னா ஒரு தவறு அடிச்சுட்டாங்க, ஒருத்தனை கொலை செஞ்சுட்டாங்க, அந்த விஷயம் இப்போ ஊரெல்லாம் பரவிடுச்சு. அப்போ அரண்மனையில உள்ள ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தார்கள் அதற்கு பழி வாங்க வேண்டும் என்ற விஷயத்தில் ஆலோசனை செய்கிறார்கள். அதனால அதுல யார் இடமும் மாட்டிவிடக்கூடாது, சிக்கிவிடக்கூடாது என்று பயந்து எதிர்பார்த்த நிலையிலே அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். கால ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன். கால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி என்னுடைய இறைவா, நஜ்ஜினி என்னை நீ காப்பாற்று, மினல் கௌமில் லாலிமீன் அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தார்களிடமிருந்து என்னை நீ காப்பாற்று என்று துவா செய்த வண்ணமாக, என்று அல்லாஹ்விடம் கேட்ட வண்ணமாக வெளியேறுகிறார்கள். நஜ்ஜினி என்பது நஜ்ஜா யுனஜ்ஜி, அதாவது என்னை காப்பாற்று என்று. மிஸ்ர்ல இருந்து என்ன செய்றாங்க, வெளியேறாங்க. மிஸ்ர்ல இருந்து வெளியேறி செல்றாங்க. அப்போ என்னை இந்த காஃபிர்களிடமிருந்தும் அவருடைய தீங்கிலிருந்தும் என்னை காப்பாற்றுவாயா என்று சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல மினல் கௌமில் லாலிமீன் என்பதற்குரிய கருத்து ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தார்களும் அடங்குவார்கள். வலம்மா தவஜ்ஜஹ தில்கா மதியன. தவஜ்ஜஹ என்றால் நாடிய பொழுது, தலப அதாவது அராத என்று சொல்லலாம். வலம்மா தவஜ்ஜஹ மதியனுடைய அந்த திசையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாடிய பொழுது, கால சொன்னார்கள், அசாரப்பி என்னுடைய இறைவன், ஐயஹ்தியனி சவா அஸ்ஸபீல் பாதையில் மிக சரியானதை எனக்கு காட்டக்கூடும் என்பதாக துவா செய்த வண்ணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியேறி சென்றார்கள். அபு தவஜ்ஜஹங்கிறதுக்கு கசத நாடிய பொழுது. ஏன்னா மதினா, அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரை விட்டு வெளியே கிளம்புறாங்க. மதியனுங்கிறது ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவளுடைய ஊராக இருக்கிறது. இதற்கு சரியான சவா சபீல்னா பாதையில் சரியானதை அப்ப காட்டக்குன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எந்த வித வழியும் தெரியாது. என்னுடைய மக்சதை, என்னுடைய நோக்கத்தை அடையிற அல்லாஹ் கிருபை செய்வான்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, எந்த விதமான கட்டுச்சாதமும் கிடையாது, எந்த தயாரிப்பு வாகனம் கிடையாது. என்ன செய்றாங்க, மிஸ்ருக்கும் மதியனுக்கும் மத்தியில ஏறத்தாழ 8 நாள் தூரம் இருக்கும்னு சொல்றாங்க. 8 நாள் தூரத்தை என்ன செய்றாங்க, எந்தவித இதுவும் இல்லாம கடக்குறாங்க. அது மட்டுமல்ல, பாதையும் அவங்களுக்கு தெரியுமானா அதுவும் தெரியாது. அப்ப அல்லாஹ் மேல கொண்ட நல்ல எண்ணத்தின் அடிப்படையில தான் அங்கிருந்து கிளம்புறாங்க. சொல்றாங்க, ஒரு மலக்கு அல்லாஹ்வுத்தாலா அனுப்பி வச்சான்.
அந்த மலக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழியை காண்பித்தார் என்பதாக சொல்லுது. அதே மாதிரி போகக்கூடிய நேரத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மான்கள் இதுகள் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டை தான், அந்த பச்சை பசு இருக்கக்கூடிய இந்த காய்கறிகளை தான் சாப்பிட்டு விட்டு போறாங்க. அது மாதிரி மரத்துண்டு இலைகளை சாப்பிட்டுட்டே நினைச்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்களே ஒழிய வேற எந்த விதமான உணவும் கிடையாது. வலம்மா வரதமா மதியன, மதியனுடைய அந்த தண்ணீர் தடாகத்தை, கிணற்றை என்பதாக சொல்லலாம், அடைந்த பொழுது வஜத அலைஹி, அந்த தடாகத்தின் மீது, அந்த கிணற்றின் மீது பெற்றுக்கொண்டார்கள் உம்மத்தன், ஒரு கூட்டத்தார்களை, மினன்னாசி, மக்களில் இருந்து ஒரு கூட்டத்தார்களை பெற்றுக்கொண்டார்கள், யஸ்கூன, தண்ணீர் புகட்டக்கூடியவர்களாக, வஜத மின் தூனிஹிம், அவர்கள் அல்லாத ஒரு நபர்களை, அவர்கள் அல்லாதவர்களிலிருந்து பெற்றுக்கொண்டார்கள், இம்ரஅத்தைனி, இரண்டு பெண்மணிகளை, ததுதானி என்றால் விரட்டக்கூடியவர்களாக, பிடித்து வைக்கக்கூடியவர்களாக, அவங்களுடைய ஆட்டை என்ன செய்யறாங்க, போய் தண்ணீர் குடிச்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி குடிச்சு வைக்கக்கூடிய இரண்டு பெண்மணிகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கால, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மா ஹத்புக்குமா, உங்களுடைய விஷயம் என்ன, ஏன் உங்களுடைய நிலை என்ன, ஏன் இப்படி இருக்கிறீங்க, அதாவது தண்ணீர் குடிக்க விடாம பிடிச்சி வச்சிருக்கீங்களே. காலத்தா, அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க, லா நஸ்தி, நாங்கள் தண்ணீர் புகட்ட முடியாது, ஹத்தா, எதுவரை என்றால், யுஸ்திர என்றால் அஸ்தர யுஸ்திரு, அதாவது அவர்கள் தண்ணீர் புகட்டி விட்டு திரும்பும் வரை, சுதூர்ல இருந்து வந்தது. அப்ப அவர்கள் தண்ணீர் புகட்டி விட்டு திரும்பும் வரை, ரியா என்றால் மேய்ப்பாளர்கள். அப்ப ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் தண்ணீர் புகட்டி விட்டு திரும்பும் வரை நாங்கள் எங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியாது, அதை தண்ணீர் புகட்ட மாட்டோம். அபூனா ஷேகுன் கபீர், இன்னும் எங்களுடைய தந்தையோ ஷேகுன் கபீர், வயதானவராக இருக்கும் நிலையிலே அவரால் இந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வர முடியாது என்பதால் நாங்கள் ஓட்டி கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல அபூனா என்பது ஹாலுடைய நிலை, எங்களுடைய தந்தையோ அப்படின்னு சொல்லி தந்தையுடைய நிலையை சொல்லி, அதனாலதான் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், அவர்களால் வர முடியாது என்பதால் நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற காரணத்தை அந்த ரெண்டு பெண்மணிகளும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கூட்டத்துல ஜமாத் எல்லாருமே என்ன செய்யறாங்க, தண்ணீர் புகட்ட போய் கொண்டு இருக்கும்போது இவங்க மட்டும், ரெண்டு பெண்மணிகள் மட்டும் தனியாக இருக்கிறத பாக்குறாங்க. அங்கிருந்து கூட்டங்கிறது ஒரு பக்கம் என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த ஊரை அடைஞ்சிட்டாங்க, பெரிய கூட்டம் நிக்குது, கால்நடைகளோடு அந்த கிணற்று பக்கத்தில் நிக்கிறத பாக்குறாங்க. ரெண்டு பெண்மணி மட்டும் தனியா நிக்கிறாங்க. அப்பதான் கேட்கறாங்க, நீங்க ஏன் உங்களுடைய அந்த ஆடுகளை தண்ணீர் புகட்டுவதற்காக வேண்டி கொண்டு செல்வதில்லை என்பதாக கேட்கும் போதுதான் அவங்க சொன்னாங்க, எங்களால செய்ய முடியாது, ஏன்னா எங்களுடைய வழக்கமான பழக்க வழக்கம் என்னன்னு சொன்னா, அவர்கள் எல்லாம் மக்கள் வருவாங்க, வந்து தங்களுடைய ஆடுகளை தண்ணீர் புகட்டி விட்டு செல்வாங்க. ஏன்னா அவங்களோட அந்த சக்தி வாய்ந்தவர்களோட நாங்க என்ன செய்ய முடியாது, நெருக்கி அடிச்சுட்டு போய் தண்ணி புகட்டுறதுங்கிறது அதற்குரிய சக்தி எங்களுக்கு இல்லை. அதே மாதிரி ஆண்களோடு கலந்து போய் நாங்க செய்வதையும் நாடவில்லை. எங்களுடைய தந்தையை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வயதானவர், அவர் தன்னுடைய பலகீனத்தினால வந்து என்ன செய்ய முடியாது, தண்ணீர் புகட்டவும் முடியாது, அதனாலதான் நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அவங்க தண்ணீர் புகட்டக்கூடிய அந்த விஷயத்த எடுத்து சொல்வதன் மூலம் அவங்கள தண்ணீர் பிடிக்க வைக்கவும், அதாவது இவங்க உதவி செய்யணுங்கிற அந்த விஷயம் இருக்குது. அதே நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இரக்கம் வரும்படியாக இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாங்க, எங்களுடைய தந்தை ஷேகா இருக்கிறாங்க, வயசானவர்களாக இருக்கிறார் என்ற விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க. அபு ததுதானி என்பது ததுஃபானின்னு சொல்லி சொல்றான், அதாவது பிடித்து வைத்துக் கொள்றது. தத்ருதானி அன்ஹுமா மினல் மாய், அந்த ரெண்டு ஆட்டையும் கனமகுமா, அந்த ஆடுகளை அந்த தண்ணீர் தடாகத்தின் பக்கம் செல்ல முடியாத அளவுக்கு விரட்டி அடிக்கிறதுக்கு சொல்றது, விரட்டுறதுக்கு போகாதீங்கன்னு சொல்லி விரட்டுறது, அது ததுதானி சொல்றது. ஹத்புகுமா என்பது இந்த இடத்துல ஷஅனுகுமா, உங்களுடைய விஷயம் என்ன, ஷஅன் அப்படிங்கிறது. யுஸ்திர ரிஆ அப்படின்னா, யுஸ்திர ரிஆனா, யுஸ்திர என்பதுக்கு சொல்றது சுதூர்ல இருந்து, அதாவது அஸ்தர யுஸ்திர்ல இருந்து சுதூர் என்றது, அதாவது சுதூர்னா திரும்புதுன்னு அர்த்தம், தண்ணீர்ல இருந்து திரும்பி வரையும் செல்லும் வரைக்கும் அர்த்தம். அப்ப அவங்க வந்து தண்ணீர் புகட்டிட்டு திரும்ப என்னது, திரும்பி செல்லும் வரைக்கும் நாங்க என்ன செய்ய முடியாது, தண்ணீர் புகட்ட முடியாது. ரியா என்பது நம்ம சொன்ன மாதிரி ராயின் என்பதற்கு ஜமு ரியா என்பதாக சொல்லப்படுது. ஃபஸகா லஹுமா, அவர்கள் இருவருக்காக வேண்டி தண்ணீர் புகட்டினார்கள். சும்ம தவல்லா, தண்ணீர் யார் போட்டுற, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தண்ணீர் புகட்டி கொடுக்குறாங்க, ஆடுகள் ரெண்டு ஆட்டையும் கொண்டு போய் நினைச்சாங்க, தண்ணீர் புகட்டுறாங்க. சும்ம தவல்லா, திரும்பி விட்டார்கள். இலல் லில்லி, ஒரு நிழலின் பக்கம் திரும்பி விட்டார்கள். தண்ணீர் போட்டு என்ன செஞ்சுட்டாங்க,
ஒரு ஓரமா மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து ஃபகால சொன்னார்கள், ரப்பி என்னுடைய இறைவா, இன்னி நிச்சயமாக நான் லிமா அன்சல்த இளைய நீ என் பக்கம் எந்த ஒன்றை இறக்கி வைத்தாயோ, மின் ஹைரின் அந்த நலவுகளிலிருந்து ஒவ்வொன்றின் பக்கமும் ஃபகீருன் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். அப்ப இந்த எல்லா நலவின் பக்கம், ஏன்னா மூசா அலை இஸ்லாம் அங்கிருந்து ரொம்ப தூரத்தோட சிரமப்பட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அதனாலதான் சொல்றாங்க, அல்லாட்ட அல்லாஹ் உன்னுடைய ஃபதுல் உன்னுடைய அருளின் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். நான் கடுமையான பசி, அந்த இதை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த இலைகள், மரத்தினுடைய இலைகளை தான் சாப்பிட்டுருக்காங்க. அதனால கடுமையான பசியினால இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஹசரத் லஹாக் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்லும்போது, 7 நாள் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் எந்த உணவையும் சாப்பாட்டையும் சாப்பிடல, வெறும் அந்த இலை தலைகளை மட்டும்தான் 7 நாளாக சாப்பிட்டார்கள் என்பதாக ஹசரத் லஹாக் ரஹமத்துல்லாஹி அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி நடந்தது செருப்புடைய அந்த இதுவும் அந்து விட்டது. ரொம்ப ஒரு இதான நிலையில தான். அது மட்டுமல்ல, அவங்களுடைய வயிறும் உடலும் வயிறும் முதுகும் ஒன்றாக ஒட்டி விட்டது. சாப்பாட்டின் பக்கம் தேவையுடையவங்களா ஆயிட்டாங்க. எல்லா விதமான தேவையும் இந்த இதை வச்சு தான் எழுதுறாங்க. ஏதாவது மனிதனுடைய ஒவ்வொரு தேவைக்கும் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு துவா அல்லாட்ட ஏதாவது தேவை, எதுக்கு திருமணத்திற்கு குறிப்பாக ஒருவருக்கு திருமணம் நடைபெறல, திருமணத்துடைய அந்த காலங்கள் நெருங்கிட்டது என்றால் இந்த துவாவை கேட்கலாம். அதே மாதிரி எல்லா விதமான தேவைக்கும் இதை அல்லாட்ட முறையிடக்கூடிய அளவுக்குரிய துவாவாக இருக்கிறது. தம்ஷி அலஸ்தஹியாயின் மூசா அலை இஸ்லாம் அவர்களிடம் வந்தால், இஹ்தாஹுமா அந்த 2 பெண்மணிகளிலே ஒரு பெண்மணி வந்தால், தம்ஷி நடந்தவளாக, அலஸ்தஹியாயின் வெட்கத்தோடு, அதாவது வெட்கப்படக்கூடிய தன்மையோடு நடந்தவளாக ஒரு பெண்மணி வந்தால். அப்ப 2 பேரும் என்ன செய்றாங்க, இப்ப 2 பேரும் வேகமா அப்ப இந்த இடத்துல கலாம் சுருக்கிட்டாங்க. செல்லவங்க முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச பிறகு 2 பேரும் வேகமா எங்க போறாங்க, தந்தையிட்ட போறாங்க. அது இந்த இடத்துல சொல்லல. அதாவது இதுல நம்ம முழு நோக்கமே இதுல உள்ள அந்த பலாகத் ஃபசாஹத்தை எந்த அளவுக்கு அடங்கி இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துறது தான். பாருங்க, இந்த இடத்துல முடிஞ்சிடுச்சு. அவங்க 2 பேரும் தண்ணீர் புகட்டிட்டாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு போனது இங்க சொல்லப்படலை. அப்போ கலாம் என்ன செஞ்சுட்டாங்க, சுருக்கிட்டாங்க. அழகான முறையில் இஹ்திசார் என்ப தக்தீர், அதாவது அவருடைய தக்தீர் உள்ள மறைஞ்சிருக்கிறத என்ன செய்யறது, சுருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன செய்யறது, இந்த இடத்துல அவங்க 2 பேரும் வேகமா தந்தையிட்ட போய் அப்போ போனாங்க. போன உடனே அவங்க தந்தை பார்க்குறாங்க. வழக்கமா மெதுவா லேட்டாக தான் வருவாங்க, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டாங்க அப்படின்னு உடனே தான் என்ன இதுன்னு தந்தை கேட்குறாங்க. அப்போ இவங்க தன்னுடைய அந்த உதவி செஞ்ச மூசா அலை இஸ்லாமுடைய உதவியின் விஷயத்த எடுத்து சொல்லும்போது தான் மூசா அலை இஸ்லாம் செய்றாங்க, ஷுவைப் அலை இஸ்லாம் அவங்கள போய் கூட்டுவாங்க என்பதாக சொல்றாங்க. இப்போ சொன்ன உடனே தான் அந்த பெண்மணி 2 பெண்மணியில ஒரு பெண்மணி என்ன செய்றாங்க, நேரா வர்றாங்க. என்ன செய்றாங்க, வந்து மூசா அலை இஸ்லாம் அவங்கள கூப்பிடுறதுக்காக வேண்டி வர்றதை நம்ம பார்க்கறோம். இப்போ வந்துட்டு என்ன செய்றாங்க, இந்த இடத்துல கூப்பிடுறது சம்பந்தமா சொல்லப்படுது. பாருங்க, காலத் அந்த பெண்மணி சொல்றா, இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜர மா ஸகைத லனா, நிச்சயமாக என்னுடைய தந்தை உங்களை அழைக்கிறார். லியஜ்ஸியக எதுக்காக அழைக்கிறார், உங்களுக்கு கூலி கொடுப்பதற்காக. அஜர மா ஸகைத லனா, நீங்கள் எங்களுக்கு எந்த ஒரு தண்ணீரை புகட்டினீர்களோ அதற்கு உரிய கூலியை உங்களுக்கு வழங்குவதற்காக வேண்டி எங்களுடைய தந்தை உங்களை அழைக்கிறார் என்பதாக அந்த பெண்மணி அவர்கள் சொல்றாங்க. அதாவது நீங்க எங்களுக்கு தண்ணி புகட்டி என்னை செஞ்சுட்டீங்க, எங்களை அனுப்பிவிட்டீங்க, நீங்க அதுக்கு உங்களை என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல தெளிவான முறையில் ஹஸரத் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த இடத்துல சொல்லும் போது, இதுல எந்த அளவுக்கு அல்லாஹ்வுல ஒரு பெரிய இந்த வார்த்தையில ஒரு ஒழுக்கத்தை, தஅத்துபுல் அல்ஃபாத்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இபாரத்துடைய தஅத்துபுல் இபாரத்துல ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது. அப்போ பொதுவா எங்க தந்தை உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு மூசா அலை இஸ்லாத்துக்கு சந்தேகம் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. எது கூப்பிடுறாங்களோ, என்ன விஷயம்னு சொல்லி ஒரு சின்ன வகம் ஏற்படும். அதையும் போக்கும் வண்ணமாக அந்த விஷயத்தை சொல்லி கூப்பிடுறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல வார்த்தையில், அதாவது அல்ஃபாதுல இபாரத்துல தாது ஒழுக்கம் இருக்கணுங்கிற விஷயத்த இதுல நமக்கு கற்றுத்தரத பார்க்கிறோம். ஃபலம்மா ஜாஅஹு வகஸ்ஸ அலைஹில் கஸஸ கால லா தகஃப் நஜௌத மினல் கௌமில் ஸாலிமீன். ஃபலம்மா ஜாஅஹு, அவரிடம் வந்த பொழுது, ஷுவைப் அலை இஸ்லாம் அவளிடம், ஹூங்கிற தமீர் இந்த இடத்துல தந்தைக்கு போகுது. அப்போ ஷுவைப் அலை இஸ்லாம் அவளிடம் மூசா அலை இஸ்லாம் வந்த பொழுது, வகஸ்ஸ அலைஹில் கஸஸ,
அவர்கள் மீது ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமின் மீது கதை சொன்னார்கள். கசஸ்ங்கிறது எல்லா கதைகளையும் சம்பவங்கள் நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க, அழகா சொல்லிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதில் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட எதுக்காக வேண்டி மிஸ்ர்ல இருந்து ஓடி வந்தோம், என்ன விஷயம் அங்கே நடந்துச்சு, அங்கே நடந்த பிரச்சனை என்ன, பிறவனுடைய இந்த விஷயம் எல்லாமே தெளிவாக சொன்ன போது ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, கால லா தஹஃப், நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா நீ வந்து என்னது நிம்மதியான ஊர்ல பந்தஃபி பலதின் ஆமீன், நிம்மதியான ஒரு ஊர்ல வந்துட்டு இங்க பிறவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அல்லாஹ்ல அவங்கள அந்த அநியாயக்காரருடைய கூட்டத்தை விட்டு காப்பாத்திட்டாங்கிறத நஜவுத்த, நீங்கள் தப்பித்து விட்டீர்கள், மினல் கௌமில் லாலிமீன், அந்த அநியாயக்கார கூட்டத்தை விட்டும் நீங்கள் தப்பித்து விட்டீர்கள். அப்போ மினல் கௌமில் லாலிமீன்ங்கிறது இந்த ஃபிரவுன் அவங்களுடைய அந்த கூட்டத்தாரில் பற்றி சொல்லப்படுது. قالت يحداهما يا أبت استأجره. காலத் சொன்னால், யஹ்தாஹுமா அவர்கள், அந்த இரண்டு பெண்மணிகளில் ஒரு பெண்மணி சொன்னால், யா அபதி, ஓ எங்களுடைய தந்தையே, இஸ்தஅஜிருஹு, இவரை நீங்கள் கூலிக்கு அமர்த்திக் கொள்ளுங்கள். இன்ன ஹைர மன் இஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன். இந்த இடத்துல இன்ன உடைய இஸ்மாக ஹைர் வருது, இன்ன உடைய ஹபராக அல் கவியுல் அமீன் என்ற வார்த்தை வருது. இந்த இடத்துல அர்த்தம் எப்படி வைக்கணும், நிச்சயமாக நீங்கள் கூலிக்கு அமர்த்தியவர்களில் மிகச் சிறந்தவராகிறவர், இந்த வலிமை மிக்க நம்பிக்கைக்குரியவராவார். அப்போ இந்த இடத்துல ஹைர் என்பது இன்னவுடைய இஸ்மாக இருக்குது, அல் கவியுல் அமீன்கிறது இன்னவுடைய ஹபராக அமைஞ்சிருக்கிறது. இந்த இடத்துல கவியுல் அமீன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா, ரெண்டு விஷயத்தை இந்த பெண்மணி பார்த்தாங்க. ரெண்டு விஷயங்கள் அந்த பெண்மணியால பார்க்கப்பட்டுச்சு. ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது அது அபு ஹையான் அவங்க சொல்லும்போது இந்த விஷயத்துல சொல்றாங்க, இது ரொம்ப கலாமுன் ஹக்கீமுன் ஜாமியுன், இது எப்படிப்பட்ட பேச்சுனா ரொம்ப ஹிக்மத் நிறைந்த ஒரு ஜவாமி கலிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சுருங்க சொல்லி விரிவை விளக்குறதுக்கு சொல்லப்படுது. ஏன்னா வந்து அவருடைய இந்த போதுமன்ற தன்மை, நம்பிக்கை தன்மை எல்லாத்தையுமே அழகான முறையில் கொண்டு வந்துட்டாங்க. அதான் அசல் நோக்கம். அது நோக்கம் நிறைவேறிச்சு. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட எந்த விஷயத்தை சொல்லணுமோ அந்த விஷயம் நிறைவேறிச்சு. இப்போ ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, எப்படி நீ வந்து அவருடைய அமானிதத்துக்கு நீ சாட்சி சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல வந்து அவருடைய சக்திக்கு எப்படி நீ சாட்சி சொல்ற, கூவத்துக்கு என்னன்னு சொல்லும்போது சொல்றாங்க, சக்திக்கும் அமானியத்துக்கும் சொல்றிய, அதுக்கு என்ன கவிங்கிற சக்தி வாய்ந்தவர் நம்பிக்கைக்குரியவர்னு சொல்றிய, அதுக்கு என்ன என்ன விஷயத்தை நீ பார்த்துன்னு சொல்லும்போது அந்த பெண்மணி சொல்றாங்க, அதாவது 10 பேர் சேர்ந்து தூக்க வேண்டிய அந்த பாறையை இவர் தனி ஒரு ஆளா என்ன செஞ்சுட்டாரு, தூக்கி நகர்த்திட்டாரு. இது அவருடைய சக்திக்கு, கவிங்கிறதுக்கு அடையாளம். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னா, நான் அவரை அழைப்பதற்காக சென்ற பொழுது அவர்கிட்ட நான் முன்னாடி நடந்தா அவர் பின்னாடி வந்தார். அப்ப என்ன சொன்னாரு, நீ என்ன செய்யுங்க, அந்த என்ன பார்த்து சொன்னி பின்னாடி வா, நான் முன்னாடி போறேன், பாதை சொல்ல சொல்ல நான் நடந்து போறேன் என்பதாக சொன்னாரு. மேலும் அவருடைய பார்வை என் பக்கம் பார்க்கவே இல்லை, பார்வை தாழ்த்திய வண்ணமாகவே இருந்தார் என்பதாக அந்த பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தந்தைக்கு எடுத்து சொல்கிறார்கள். அப்ப அந்த தந்தை உடனே முடிவு பண்ணிட்டாங்க, இது நம்முடைய கணவருக்கு, அதாவது நம்முடைய குழந்தைக்கு, நம்முடைய பெண்மணிக்கு கணவராக இவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் உள்ளத்தில் வந்து விட்டது. இது வந்து பல விஷயங்கள் இதுல நமக்கு அழகான முறையில் சொல்லப்படுது. ஒரு ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கதாக இருந்தாலும் சரி, அவருடைய ஆற்றலையும் பார்க்கணும், அதே மாதிரி அவங்களுடைய இந்த ஒழுக்கம், மதபு, அவங்களுடைய நடைமுறைகள் எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற விஷயம் இதுல தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லப்படுது. கால இன்னி உரீது அன் உன்கிஹக. கால ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக நான் உரீது, நான் நாடுகிறேன், அன் உன்கிஹக, உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு, உங்களை நான் திருமணம் செய்து வைப்பதற்கு நாடுகிறேன். என்பதாக வரும். இஹ்தா என்றால் ஒருவரை, இந்த இரண்டு பெண்களில் ஒருவரை, இந்த இரண்டு பெண்களில் ஒருவரை உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்க நாடுகிறேன். அப்போ சுகரா குப்ரா, சிறுமி அல்லது பெரிய பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை, ஏதாவது ஒரு பிள்ளையை நான் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க நாடுகிறேன். அலா, ஒன் மீது, அந்த ஜூரணி, நீங்கள் எங்களிடம் கூலியாக வேலை செய்ய வேண்டும். சமானிய ஹிஜஜின், 8 ஆண்டுகள், அதாவது 8 ஆண்டுகள் நீங்கள் என்னிடம் கூலிக்காக வேண்டி வேலை செய்ய வேண்டும். அவ்வாறு வேலை செய்வதன் மீது நான்
என்னுடைய 2 பெண்களில் ஒரு பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க நாடுகிறேன் என்பதாக சொல்றாங்க. ஃபைன் அத்மம் த, நீங்கள் பரிபூர்ணம் செய்தால், அஷ்ரன் 8ங்கிறத 10ஆக நீங்கள் பரிபூர்ணம் செய்தால், பமின் ஐந்திக், அது உங்களின் புறத்திலிருந்து உங்களுடைய அந்த ஃபதுல் சிறப்பு, உங்களுடைய அந்த நல்ல தன்மையிலிருந்து உள்ளதாக இருக்கிறது, உங்களுடைய இஷ்டத்தின் புறத்திலிருந்து உள்ளதாக இருக்கிறது. வமா உரீது, நான் நாடவில்லை, அன் அசுக்கா அலைக்கு, அசுக்கா அலைக்க 8க்கு பதிலாக 10 தான் நீங்க செய்யணுங்கிற அந்த விஷயத்தை சொல்லி நான் உங்கள் மீது கஷ்டத்தை ஏற்படுத்த நாடவில்லை. சத்தஜிதுனி, இன்ஷா அல்லா, நீங்கள் என்னை பெற்றுக்கொள்வீர்கள், இன்ஷா அல்லாஹூ, அல்லாஹ் நாடினால், மினஸ் சாலிஹீன், நல்லோர்களிலிருந்து ஒருவனாக என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல என்னுடைய என்ன வேலை அப்படின்னு சொன்னா, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. சிறியவள் பெரியவள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சில விஷயங்கள் விளங்குது. அதாவது ஒரு சிறு பிள்ளை இருக்கும்போதே, அதாவது அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கும்போது யாரைனாலும் என்ன செய்யலாம், திருமணம் கட்டி கொடுக்கலாம். தங்கச்சி முதல்ல கட்டி கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அக்காவை கட்டி கொடுக்கலாம். அதுல எந்த விதமான விஷயமும், எந்தவித பாகுபாடும், ஷரியத்திலே எந்தவித தடையும் கிடையாது என்பதும் தெரிகிறது. அதே போல பெண்ணை வந்து என்ன செய்யறது, அதாவது ஒரு தந்தை என்ன செய்யலாம், வழியானவர் என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறலாம் என்று ஒருவருக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க. உமர் ரதியல்லாஹு அவங்க ஹப்ஸா ரதியல்லாஹு வந்து முதல்ல வந்து அது அபூபக்கர் சித்திக்லான்ட்ட போய் கேட்டாங்க. அதே மாதிரி ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி என்ன செய்றாங்க, இவங்க தன்னுடைய ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய என்னுடைய பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு 8 வருஷம் நீங்கள் வேலையை பார்க்கணுங்கிற நிபந்தனையில சொல்லிடுறாங்க. அதுக்கு மேலே போகிறது உங்களுடைய இஷ்டமே ஒழிய உங்களுமே நான் அதை கட்டாயப்படுத்தலை. 8 வருஷங்கிறது நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதுக்கு மேலே 2 வருஷங்கள் நான் உங்களை கட்டாயப்படுத்தலைங்கிறதையும் சொல்லிட்டு அவங்கள சிரமத்தில் ஆழ்த்த விரும்பலை. அப்போ என்னுடைய நீங்கள் நல்லோர்களிருந்து பெற்றுக்கொள்வதில் நான் என்னுடைய அழகான முறையில் உங்கள்கிட்ட நான் செஞ்ச ஒப்பந்தம் அழகான முறையில் முடிச்சு கொடுப்பேன். அதே மாதிரி என்னை வந்து கடுமையானவர்களாயும் பார்க்க மாட்டீங்க, நிதானம் ஒப்பந்தத்திலையும் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய அந்த தன்மையும் நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து சொல்வதை நம்ம பார்க்குறோம். கால, அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, ذَلِكَ, இந்த விஷயம், பைனி வ பைனக், உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ள ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க வந்து சொன்ன விஷயம், நான் அதை ஏத்துக்கிட்டது, இந்த 2 பேர் விஷயம் இருக்குது, இது நமக்குள்ள ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது. அப்போ ரெண்டு முத்து சொல்லி 8 அல்லது 10 சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நீங்க என்ன வந்து என்ன சிரமம் படுத்தலை. ஐயமல் அஜலைனி கலைத்து, இந்த 2 தவணைகளில் எதை நான் நிறைவேற்றினாலும், பலா உதுவான அலைய, என் மீது எந்த விதமான விரோதமும் எந்த விதமான சிரமமும் எந்த விதமான இதுவும் கிடையாது. அதாவது என்னை வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, என் மீது சிரமத்தை கொடுக்க கூடாது. அப்போ அஜலைனுங்கிறது 1, 8 அல்லது 10. 8ங்கிறது கண்டிப்பு, இப்போ 10ங்கிறது அவங்களுடைய விருப்பங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ இது 2ல நான் எதை நிறைவேற்றினாலும் அதுக்கு என்னுடைய விஷயத்தை நீங்க என்ன செய்யணும், நிறைவேற்றி தரணும். பலா உதுவான அலைய, என் மீது அந்த விஷயத்திலே எந்த வித கட்டாயமும் இல்லை. உதுவான என்பது இந்த இடத்துல கட்டாயமாக செய்ய வேண்டியது. ஃபலா உதுவான, எந்த விதமான கட்டாயமும் இல்லை. இது உங்களுக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது என மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி முடிச்சுட்டு, வல்லாஹு அலாமா நகூலு வக்கீல், அல்லாஹு தாலா அலாமா நகூலு, எந்த ஒரு விஷயத்தை நக்குல் நாம் சொல்கிறோமோ அதன் மீது அல்லாஹு தாலா பொறுப்புதாரியாக கண்காணிப்பவனாக இருக்கிறான். நமக்குடைய ஒப்பந்தத்துல அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான் என்ற விஷயத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி முடிக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த விஷயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க, எந்த அளவுக்கு என்னது நமக்கு மத்தியில் உள்ள ஒப்பந்தங்கள் எவ்வளோ உறுதியானது, அதை நம்ம எப்படி நிறைவேற்றணுங்கிற விஷயத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ இதுல இந்த ஆயத்துகளில் வரக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்குறோம், எவ்வளோ தொலைக்கு அல்லாஹ் தஆலா, அதாவது ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயம், அதே மாதிரி அந்த கதையில மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்துல எந்த அளவுக்கு தெளிவான முறையில் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயம், வீடியோ எல்லா விஷயத்தையும் என்னது தெளிவான முறையில் பலாகத் வசாகத் நிறைந்ததாக பார்க்குறோம். அதே மாதிரி அதுல வந்து சில பெரிய விஷயத்த சுருங்க சொல்லி நமக்கு அந்த இஹ்திசார், அதாவது மறைத்து வைத்து சில களிமாக்கள்ல பெரிய விவரங்களை சொல்லக்கூடிய அந்த முறைகள், இவ்வாறு இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள்ல பல பலாகத் ஃபசாஹத் விஷயங்களை தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டார்கள். இந்த ஆயத்துகளை கொண்டு வந்தது, இந்த வசனங்களை நமக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அசல் நோக்கம் அதுதான்.
இதுல உள்ள அந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் என்பதுதான் அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்து இதற்கு பின்பாக நாம் பாடத்திற்குள் நுழைய இருக்கிறோம். அதுல நமக்கு தெளிவான விளக்கங்கள், இன்னும் வார்த்தைகளுடைய பலாகத்துடைய ஃபசாகத்துடைய விளக்கங்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கப்படும். நாம் இதுவரை படித்த இந்த விஷயங்களை, இதில் உள்ள படிப்பினைகளை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருவானாக. நாம் இது பலாகத் ஃபசாகத் என்று எடுத்துக்கொண்டு அதிலே நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்திவிட்டு இந்த அசல் நோக்கத்தை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதையும் நாம் நினைவில் வைக்க வேண்டும். அதனால என்னது, நம்ம படிக்கக்கூடிய அந்த பலாகத் ஃபசாகத்தை விளங்கி கொள்ளணும். அதோட இதில் இருக்கக்கூடிய இபரத் படிப்பினைகளையும் விளங்கி அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அதுதான் அசலான விஷயமா இருக்குது. சதகல்லாஹுல் அலீம். மகத்தான் அல்லாஹு தாலா உண்மை சொல்லிவிட்டான். சூரத்துல் கசஸ், கசஸ் என்ற சூறாவை உள்ள ஆயத்துகளாக இருக்கிறது. கசஸுடைய சூறாவில் உள்ள ஆயத்துகளாக இருக்கிறது. இந்த 28 ஆயத்துகள் நமக்கு தெளிவான முறையில் விளக்கி அதை நமக்கு வெளிப்படுத்தி விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் இதை தொடர்ந்து அடுத்து பாடங்களுக்குள் நுழைவோம். அல்லாஹு தஆலா விளங்கக்கூடிய சக்திகளை நமக்கு தந்தருவானாக. விளங்கி அமல் செய்யக்கூடிய இஹ்லாஸ் தக்வாவை நமக்கு நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.